அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். ஒரு இனிய நண்பர் கேட்டிருக்காரு. அதாவது அவருடைய வீட்டில் 3 அறை இருக்கான். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, என் வீட்டில் 3 அறை இருக்கு, அந்த 3 அறையில் எந்த அறையில் படுத்தாலும் எனக்கு கெட்ட கனவுகள் வருகிறது, இதற்கு எதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு மாந்திரீகம் கிடையாது. இதெல்லாம் பரிகாரம்ங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. இது பஞ்சபூதங்களின் அடிப்படையிலான ஒரு விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்திலே இது கெட்ட கனவுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கான நிச்சயமா இருக்கு, அதுல எந்த சந்தேகம் இல்லை. இதுல பரிகாரமெல்லாம் இல்லை, ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது. எப்படி வாகனத்தை சரி செய்தால் அது நல்லா ஓடுமோ அதே போல இந்த வீட்டை நீங்க ஒழுங்குபடுத்தணும். அந்த வீட்டில் காற்று மண்டலம்னு ஒன்று இருக்கு, அதாவது வாயு பகவான் சொல்லுவான் இல்லையா, அந்த காற்று மண்டலம் ஒழுங்கா இல்லைன்னா முதல்ல இந்த மூளையோட செயல்பாடு அந்த சுழற்சி சரியா இருக்காது, காற்று சுழற்சி சரியா இருக்காது. அப்படின்னா நீங்க மட்டும் இல்லை, யார் படுத்தாலும் கெட்ட கனவு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கனவு ஆற்றலை அதை அதிகப்படுத்தி உந்தி தள்ளுகிற சக்தி அந்த ரூம்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த அழுத்தம் சொல்றேன். நம்ம எப்பவுமே ஒரு டென்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ள காற்று அழுத்தத்தினாலதான் அந்த டென்ஷன் வரும். இப்போ நல்லா வெயில் அடிக்கும் போது லேசா காத்தடிச்சு சிலு சிலுன்னு உடம்பு உணருது இல்லையா, அதே போல நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா ஃபிளாட்டா இருக்கும், எல்லா உடல் உறுப்புகளும் இயங்கிட்டே இருக்கும். அதை சீரா இயக்கணும்னா முதல்ல அந்த வெப்பம் கரெக்டா இருக்கணும், அந்த காற்று கரெக்டா இருக்கணும். இந்த ரெண்டும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் தூக்கம் கரெக்டா வரும். தூக்கம் கரெக்டா வர்றது மட்டும் இல்லை, ஆனந்தமான கனவு வரணும் அப்படின்னா கரெக்டா நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி அந்த அறையினுடைய அமைப்பு, அறையினுடைய அளவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ அப்படியே படுத்த உடனே தூங்கிடலாம். காலையில ஒரு 5 மணினா 5 மணி, 6 மணினா 6 மணி, என்ன மைண்ட்ல பிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த டைமுக்கு எழுந்திரிக்கலாம். அது உங்களுடைய கட்டுப்பாட்டிலே அந்த அறை இருக்கும். அந்த அறை தவறாக இருக்கும் பட்சத்தில், உதாரணத்துக்கு காற்று சரியில்லைன்னா தான் கெட்ட கனவு வரும். முதல்ல பாருங்க, அது காற்று சரியில்லைன்னா கெட்ட கனவு வரும். அந்த காற்று எப்படி சரியில்லாம போகும் அப்படின்னா, அந்த ரூமுடைய அளவு என்ன அளவோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜன்னலோ ஒரு கதவோ அந்த உள்ள காற்று சுத்தி வர்ற அளவுக்கு இடமோ இருந்ததுன்னா நம்ம சுவாசம், இரவு நம்ம விடுகிற சுவாசம் சுத்தி மீண்டும் அது சுத்த காற்றாக மாறி உள்ளே வருகிற பொழுது ஆனந்தமா தூக்கம் வரும். ரொம்ப சின்னதா இருந்தது, ரொம்ப கரெக்டா காற்று வெளியே போயிட்டு வரல, சரியான இயக்கம் இல்லை காத்துல அப்படின்னா உங்களுக்கு அந்த கனவு கண்டிப்பா கெட்ட கனவு வரும். சில பேர் தூக்கி போடும், நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால 8க்கு 8 ரூம்னா எத்தனை பேர் தங்கலாம், 8க்கு 10னா என்ன எத்தனை பேர் தங்கலாம், 10க்கு 10 இப்படி ஒவ்வொன்றும் அளவு இருக்குது. இது அது ஒரு சயின்ஸ் தான். அந்த சயின்ஸை ஒழுங்குபடுத்திட்டு நீங்க அந்த ரூமை கரெக்டா காற்று மண்டலத்தை சரி செய்து விட்டால் கெட்ட கனவு வராது. அப்ப இந்த கெட்ட கனவு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த காற்றுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, மூளையை இயக்குகிற அந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிற வேகம் காத்துக்கு தான் உண்டு. அதனாலதான் வாயு பகவான் இல்லைன்னா அந்த சுவாசமே இருக்காது. இந்த சுவாசத்தை ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல வேணா படுக்கலாம். ரூம்குள்ள கட்டில தான் படுக்கணும், சும்மா கீழே படுத்த கூட தூக்கம் வரும். அந்த ரூம்குள்ள போனாலே தூக்கம் வரும். அப்படியெல்லாம் ரூம்லாம் இருக்குது. நிறைய பக்கம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வாஸ்துக்காரர் கிடைச்சிட்டாங்கன்னா நீங்க ஒரு லக்கி மேன் தான். எப்படி நம்ம வண்டிக்கு ஒரு நல்ல மெக்கானிக் கிடைச்சிட்டு நம்ம தைரியமா எங்க வேணா போறோமோ அதே போல உங்களுக்கு ஒருத்தர் கிடைக்கணும். அது இறைவனோட கருணை வேணும். அந்த கருணை இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு வாஸ்துக்காரர் கிடைப்பாங்க. நீங்க அவங்களை கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணி அவங்க உங்களை தூங்க வச்சுட்டாங்கன்னா ஓகே, எனக்கு கெட்ட கனவு இல்லாம அவங்க உங்களை தூங்க வச்சுட்டாங்கன்னா அவர் நல்ல வாஸ்துக்காரர் நம்ம ஒத்துக்கலாம். எப்பவுமே அப்படித்தான். நல்ல மெக்கானிக்னா வண்டி எங்கேயும் ரிப்பேர் ஆகாம நிறுத்துற மெக்கானிக் தான் நம்ம நல்ல மெக்கானிக் சொல்றோம். அதே போல நீங்க இந்த காற்று மண்டலத்தை சரி பண்றதுக்கான ஜன்னல் சரி இல்லையா, எவ்வளவு திறக்கணும் எவ்வளவு திறக்கூடாது, எந்த பக்கம் ஜன்னல் இருக்குது, அது அதிகமா வெளிச்சம் வர்ற பகுதியில் இருக்குதா இருட்டா பகுதி இருக்குதா, இதெல்லாம் ஒரு அந்த கணக்கீடு இருக்குது. இந்த கணக்கீடு பிரகாரம் அவர்கள் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நீங்க தூங்கிடலாம். அப்படின்னா இதுக்கு பெரிய பிரயத்தனை பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படணும், யாராவது தேடி கண்டுபிடிச்சு ஒண்ணுமே அவசியமே கிடையாது. முதல்ல இருக்கிற ஜன்னல் எல்லாம் கரெக்டா சாத்திட்டு கொஞ்சமா திறந்து பாருங்க. அப்படியே முடியல பக்கத்துல இருக்கிறவங்க கேளுங்க. இப்படி யாருமே சரி பண்ண முடியல அப்படின்னா 100% சொல்றேன், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அந்த வீட்டினுடைய ரூம் அறையினுடைய அமைப்பு மட்டும் எனக்கு சொல்லுங்க, அளவு மட்டும் சொல்லுங்க. நீங்க 3 நாள்ல நல்லா நிம்மதியா தூங்குற மாதிரி நான் உங்களுக்கு யோசனை சொல்றேன். பெருசாலாம் நீங்க சிவந்து எடி வைக்கணும் ஜன்னல் எடுத்து வைக்கணும் கிடையாது. அந்த காற்றுடைய வேகத்தை டியூன் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு டயருக்கே இவ்வளவுதான் காத்து அடிக்கணும்னு இருக்கு, அதுக்கு முன்னாடி டயர் வெடிச்சிடும். அப்ப கம்மியா அடிச்சுன்னா ரிம் போயிடும். அதே மாதிரி தான் அந்த காத்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அந்த ரூமுக்கு எவ்வளவு தேவையோ நீ எங்க ஜன்னல் வச்சிருக்கீங்க, எந்த இடத்துல இருக்குது எல்லாம் பார்த்துட்டு இது ஜன்னல் திறக்காதீங்க, இது மூடிக்குங்க, இது கொஞ்சமா திறந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம்னா நீங்க என்ன ஃபேன் ஓடினாலும் என்ன பண்ணாலும் அந்த காத்து அதே அளவுக்கு தான் இருக்கும், திருப்பி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குமே தவிர எக்ஸஸ் ஆகாது. அப்படி இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு அருமையான தூக்கம் வரும்.
நீங்கள் யாரும் உங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா நான் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமாக அந்த கெட்ட கனவு இல்லாத தூக்கத்தை என்னால் கொடுக்க முடியும். இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் அதற்கு வழி இருக்கிறது. பரிகாரம்ங்கிற வார்த்தையை தூக்கிடுங்க. பரிகாரம்ங்கிறதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வரும், இல்லை வேற மாந்திரிகத்தில் வரும். வாஸ்துல வந்து சயின்ஸ் மட்டும்தான், இதில் பரிகாரமே கிடையாது, மெக்கானிசம் தான். ஆகவே நீங்கள் நிச்சயமாக நல்லபடியாக நல்ல ஆழ்ந்த உறக்கத்தோடு இருப்பதற்கு இந்த வாஸ்து சாஸ்திரம் பயன்படும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.